இன்னைக்கு நாளில் ஞாயிற்றுக்கிழமை வந்தது. சரி ரிஷ்ட சரான தர்மடி அடிச்சிட்டோம், ரெஸ்ட் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் முடிவு பண்ணி வச்சிருந்தேன். என்கிட்ட ஒரு 1.5 மாசமா ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் ட்ரெயினாரான் வந்துட்டு நான் ஒருத்தங்க கிட்ட ஒரு டீல் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேத்தி விட்டான். எனக்கும் அவங்க கிட்ட ஒரு டீ ஒன்று பெண்டிங் இருக்கு, நானும் வரண்டான்னு சொல்லிட்டு நானும் இன்வால்வ் ஆயிட்டேன். இவனுக்கு 3 பேரும் பேர் மறைவானவனுங்களா என்னன்னு தெரியல. எனக்கு 3 பேரும் எனக்கு தெரியாது. சரி நல்லதா போச்சு, நானே அவனுங்களுக்கு பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். நீளமா முடி வச்சிருக்கான் அவன் தான் ராமு, இந்த சைடு நிக்கிறவன் மாமு. 2 பேரும் அவதார் படத்துல இருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டானுங்களா என்னன்னு தெரியல. எல்லாம் நீளமா வாழ்ந்துக்கிறானுங்க. மாமு ஹாய் சொல்றான், நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹாய் சொல்றேங்க. இவர் தான் சோமு. இன்னைக்கு பேக் அண்ட் பைசெப்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நானும் மைண்ட் மாத்திட்டு ரெஸ்ட் டேவா ஆக்டிவ் டேவா மாத்திட்டேன். பேக் ஒர்க் அவுட் எங்க விதத்துல போடலாம், பைசெப்ஸ் ஒர்க் அவுட் உங்க விதத்துல போடலாம் அப்படின்னு அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரின்ட்டு நாங்களும் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணோம். நானும் ஷோல்டர்ல உண்டா வாங்காம இருந்தேன்னா இவங்க கூட சந்தோஷமா ஒரு கோட் போட்டுருப்பானே. சோகமான விஷயம் என்னன்னா, ஸ்கூல் படிக்கிற அந்த பையனை தவிர மீதி இருக்க 4 பேருக்கும் ஒரு இடத்துல ஒரு இன்ஜுரி காத்துன்னு இருக்கு. ராமு உச்சகட்டத்துக்கு போயிட்டா அப்படி, அதனால அவர் ஒர்க் அவுட் பண்ணல. நான் ப்ரோ சவுறு முடி எங்க வாங்கினா அது சவுறு முடியல ப்ரோ, எந்துதான் ஒரிஜினல். இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் சொல்றேன். இவன் ஸ்கூல் தான் படிக்கிறான், 2 வருஷமா ட்ரெயின் பண்றான், 16 வயசு தான். இதுதான் அவனோட பிசிக். சரி ஒர்க் அவுட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ப்ரோ கைரேகை பார்த்து நாட்டியார் நாட் பார்த்துட்டு சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு கேட்டேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், வா யோகா பண்ணலாம்னு சொல்லிட்டு இட்டுன்னு போயிட்டானுங்க. காலில் நிக்கிறானுங்க, நீயும் பண்ணணும்னு. அதுல இந்த நீல முடி வச்சிருக்க ராமு தான் மெயின் அக்யூஸ்ட், விடவே மாட்டான்ட்டான். சோமு நல்லா தெளிவான ஆள் மக்களே, கேமரா பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு டிமிக்கி குத்துட்டான். நான் பாகல சிவனேன் டீ குடிச்சிட்டு போயிருந்திருப்பேன், என்ன கூட்டு அந்த இதெல்லாம் பண்ண வைக்கிறீங்க, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஜபம் பண்றியா நீனு? உங்க கூட ஒர்க் அவுட் பண்ண வந்தது ஒரு குத்தமாடா, என்ன விட்டுக்கடா டாய். எப்படியோ ஒரு வழியா ஒத்த காலில் நின்று யோகாவை பண்ண வச்சுட்டானுங்க. போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு பிரெட் ஆம்லெட்டும் டீயும் குடிக்க இட்டுன்னு போனானுங்க. சோமு பண்ண வேலை நல்லா மாமு மறைஞ்சிட்டான். மாமு மறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். டேய் அவன் ரெப்பதான் ஒரு அண்ணதான் ஆச்சு அவனுக்கு. அங்க இருந்து ஒரு நாப் எடுத்துட்டு கிளைண்ட் ஒரு கலத்தி பார்த்து முடிச்சுட்டு இந்த சைடு திரும்பினா ஊன்ல இருந்து தப்பிச்சுட்டு எல்லாம் வெளியே வந்துட்டுக்கிறானுங்க. இவனுங்களை ஒருத்தனா புடிச்சு போறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. ஒண்ணும் இல்ல ப்ரோ, பாத்திரம் கழுவலான்னு வந்தேன், அதான் 3வது மீலா ஓட் மீல் அடிச்சுட்டு இவன் வேற வாடா எனக்கு வேலை வந்துருச்சு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு சொன்னான். அவன் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாக்கிங் நண்பர் கூடயும் 2211 ஆகாஷ் கூடயும் போயிட்டு ஒரு டீ ஒன்று அடிச்சுட்டு லாஸ்ட் மீல் அடிச்சு 4 எகிர விட்டேன்.